தமிழர்கள் நாட்டு நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக நாகர்கோவில் பகுதியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வட்டார தலைவர் வெட்டி கொல்லப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல், தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. இன்றைக்கு நாளிதழில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை வேளாங்குளம் பகுதியில் பாஜக பிரமுகர் செல்வகுமார் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு 4 பேர் கொண்ட கும்பலால். அதே நாள் அன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவட்டாறு பகுதியில் பாத்தீங்கன்னா நகர காங்கிரஸ் தலைவர் ஜாக்சன் அப்படின்ற ஒரு மேலையும் படுகொலை செய்தார். இதற்கு முன்னாடி கடந்த 5ஆம் தேதி சென்னையில பெரம்பூர் பகுதியில பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு கொலை கும்பலால கொல்லப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்ப அண்மை காலங்கள்ல இது போல இந்த கொலை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? இப்போ நீங்க அண்மையில் நடந்த அல்லது இன்றைக்கு செய்திகளில் வந்த கொலைகள் பற்றி சொன்னீர்கள். அதிகமாயிட்டு இருக்கு அந்த கொலைகள். மற்ற பல வகைகள்லையும் கூட சமூக சீரழிவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இப்போ செய்தித்தாள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்காக இன்னைக்கு தினமணியில் பாருங்களேன். இன்று தினமணியில் 5ஆம் பக்கம் தமிழ்நாடு பற்றி வரக்கூடிய செய்திகளில் இங்கே பட்டுக்கோட்டை ஒரநாடு பக்கம் நடந்தது. தகாத உறவு விவகாரம், தொழிலாளியை அடித்து கொன்று கழிவறை தொட்டியில் வீசியவர் கைது. நம்ம தஞ்சாவூர் பார்த்து விட்டோம். அது இன்றைய தேதி என்பது இதை நினைவு தான் நல்லது. இன்னைக்கு தேதி 29/7/2024 29/7/2024 தினமணியோட செய்தி. ஒவ்வொரு நாளும் இப்படி செய்தி இருக்கு. இன்றைக்குள்ளதை மட்டும் பார்ப்போம். தகாத உறவு விவகாரம், தொழிலாளியை அடித்து கொண்டு கழிவறையை தொட்டியில் வீசியவர் கைது. ஒன்னாச்சுங்களா? அதுக்கு கீழே சிவகங்கை அருகே பாஜக நிர்வாகி வெட்டி கொலை. அதுக்கு கீழே தினமணியில் ஒரே பகுதியில் புதுச்சேரி அருகே கடலூர் அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை. இதில் வராத ஒன்றே ஒன்று இந்த இதுதான் தினத்தந்தியில் இருக்கு. குமரி மாவட்டம் திருவட்டார் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வெட்டி கொலை தினத்தந்தியில். அப்ப இது அடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வெடிகுண்டு விநியோகம் செய்த 3 கைது. ஒரே பக்கத்தில் இந்த செய்தியெல்லாம். அடுத்தது ஜாதி மோதலை தூண்டும் விதமாக வீடியோ, கல்லூரி மாணவர் கைது. அது கீழே இன்னைக்கு தினமணியில் வீட்டில் சாராயம் காய்ச்சிய 3 பேர் கைது. 35 லிட்டர் சாராய ஊழல் பறிமுதல், கள்ளச்சாராயம். இது போல் திறந்தோறும் வருது. பார்த்து பல நாள் சொல்லியிருக்கோம், நான் பேசியிருக்கோம். இப்போ ஒரு சமூக சீரழிவு, வெறும் கொலைகள் மட்டுமல்ல, போதைப்பாக்கு, போதை மாத்திரை, டாஸ்மாக்கு, கள்ளச்சாராயம் அதிகமாகிடுச்சு. மேல்நிலைப்பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், ஆணும் பொண்ணும் போதை மாத்திரை பயன்படுத்துறது, டாஸ்மாக் போகிறது பசங்க, அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. அப்படி பல வகையான சீரழிவுகள், சாகசங்கள் செய்து காட்டின்னு ரோட்டில் போய் பண்ணிட்டு கலாட்டா பண்ணுறது, ரவுடிகள் பிறந்தநாள் விழா கொண்டாடி பெரிய விழாவை எடுத்து வீடியோ எடுத்து போடுறது ரவுடிகள். இது வெக்கப்படாம கூச்சப்படாம அது ஒரு கம்பீரம். ரவுடிகள் பிறந்தநாள் விழா கொண்டாடுறது அவருக்கான கம்பீரம் என்ற அளவுக்கு ஒரு சமூக சீரழிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இது ஸ்டாலின் ஆட்சியாக நடக்குது அல்லது எடப்பாடி ஆட்சி நடக்குது மட்டும் சுருக்கிட முடியாது. சரி, இது என்னதான் காரணம்? இந்த சமூக சீரழிவுக்கு முதன்மை காரணம் அரசியல் சீரழிவு தான். ஒரு பொறுப்பற்ற, ஒழுக்கமற்ற, தில்லுமுள்ளு பேர் வழிகள், தாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்று அதிகாரத்தை கிடைக்கிற அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நடக்கிற நபர்கள், இவர்கள் தான் இன்னைக்கு கட்சியில் இருக்கவங்கலாம். அவங்களுக்கு லட்சியம்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த லட்சியமும் கிடையாது. இப்போ திமுக என்ன லட்சியம், அதிமுக என்ன லட்சியம் இருக்கு? அவங்களுக்கு பதவி கிடைக்கணும், மேலே இருக்க ஆளுக்கு முதல்மந்திரி கிடைக்கணும், கீழே இருக்க ஆளுக்கு ஒன்றிய செயலாளரோ அல்லது கிளை செயலாளரோ வார்டு மெம்பரோ ஏதோ வகையரா பல்லாயிரக்கணக்கான பதவி இருக்கு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பதவிகள் இருக்கு அவங்களுக்கு அடையிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அதை அடையறதுக்கு என்னென்ன தப்பான வழியோ கையாளலாம். அது
ஏன்னா இதெல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் கையாண்டு சகஜப்படுத்திட்டாங்க. திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகள்ல சகஜப்படுத்திட்டாங்க. இப்ப அரசியல் சீரழிவு வந்ததுதான் எல்லாத்துலயும் சீரழிவு அதிகமா உண்டாகும். இந்த அரசியல் சீரழிவு அதிகமா வந்த இடம் என்பது தமிழ்நாடு தான். ஏனென்றால் தலைவர்களை, தலைவியை தெய்வம் போல் காட்டுவது, அவங்க பேரையே உச்சரிக்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப திமுக, அதிமுக தலைவர்கள் பேரை யாரும் உச்சரிக்க கூடாது. அப்ப ஒரு ஒரு சீரழிவு பண்பாட்டை, சீரழிவு பண்பாட்டை வந்து திமுக, அதிமுக வளர்த்து விட்டுருச்சு. இப்ப அது தொற்று நோய் என்னன்னா மற்ற கட்சிகளுக்கு பரவுது. இப்ப நீங்க எந்த மாநிலத்திலையும் தலைவர் பேரை சொல்றது தப்புன்னு, மோடி ஒரு சர்வாதிகாரி தான், மோடியும்பாங்க அவரை, சொந்த கட்சிக்காரனே மோடிஜிம்பாங்க. அது வந்து எல்லாரையும் இப்ப அவங்க தாக்கி பேசும்போது கூட ராகுல் காந்தி மோடிஜிம்பாரு, ராகுல தாக்கி பேசும்போது ராகுல்ஜின்னு அவர் பேசுவார் மோடி. அவங்க வடநாட்டு பழக்கம் அது. மற்றபடி பேரை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி திமுக காரவங்க ஸ்டாலின் பேரை சொல்ல முடியுமா? ஏன் அவர் பையன் உதயநிதி பேரை சொல்ல முடியுமா? அது மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பேரை இப்பதானே வந்தார் அவரு. எம்ஜிஆர் மாதிரி, அந்த ஜெயலலிதா மாதிரி அவதாரம் இல்லவங்க எல்லாம் அவரு. எடப்பாடி நம்மளோட இருந்தாலும் தானே சாதாரணமா. இப்ப அவரை வந்து பேரை சொல்ல முடியுமா? எடப்பாடி பேரை சொல்ல முடியாது. அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. பட்டம்லாம் எப்படி தமிழ்நாட்டுல? புரட்சி தமிழர் அவரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அந்தம்மா. பொருந்தாத பட்டங்கள். இப்ப இதுக்கு இந்த உளவியலை பழக்கப்படுத்தி போலித்தனத்திலேயே பழக்கப்படுத்தியாச்சு. போலித்தனமா ஒருத்த புகழ்றது, தெரிஞ்சே போடுறது போலித்தனமா. அது மாதிரி பேர் சொன்னாக்கா இழுக்கு அப்படி சொல்றது. இப்ப ஸ்டாலின் யாரும் பேர் சொல்ல திமுக சொல்லிட்டு இருக்க முடியுமா? கதை முடிஞ்சு போயிடாத்தோட. அந்த மாதிரி இதெல்லாம் இது தன்னல அரசியல், கொள்ளை அரசியல் என்பது அந்த கட்சிக்காரங்க தெரியும். ஸ்டாலின் நடத்துவது ஒரு ஊழல் அரசியல் தான். எடப்பாடி நடத்துறது, ஏற்கனவே ஜெயலலிதா நடத்துறது ஊழல் அரசியல் தான். கருணாநிதி நடத்துறது ஊழல் அரசியல் தான். சுயலாப அரசியல் தான், வேற எதுவும் இல்லை. இப்ப பொதுநலத்தை பேருக்கு வெளியில பேசிக்கணும். பொதுநலத்துல சில காரியம் செஞ்சாங்க. இப்ப வரி வசூல் பண்றாங்க, 10,000 கோடி வரி வசூலாகுது, லட்சக்கணக்கான கோடி வசூலாகுது, கடை வாங்குறாங்க. இப்ப பொது நன்மை செல்லது. இப்ப வெள்ளக்காரன் செய்யலையா? ஹிட்லர் செய்யலையா? அவங்கெல்லாம் கூட தனிநலம் இல்லாத இருப்பாங்க ஹிட்லர் எல்லாம். ஆனா ஒரு கொடுமையான மனுஷன் வச்சுங்க. அவங்க விட பொது மக்கள் செஞ்சுதான் செய்வான். இந்த கொள்ளை கோஷ்டர்கள், ஜனநாயக கொள்ளை இருக்கிறாங்கல்ல திமுக, அதிமுக. அப்ப இவங்க பல காரியங்கள் செய்யணும், அதுல வெட்டு தொகை எடுத்துக்கணும், லஞ்சம் வாங்கணும், எல்லாம் பண்ணணும், மாதிரி பண்றது. அப்ப தலைவர்களை தெய்வம் பாதி கொண்டு போயிடுறது, பேர் சொல்றதே குற்றம். அவங்களுக்கு கீழ்ப்படியோட நடந்துக்கிறது. அப்ப அங்க ஜனநாயகம் கிடையாது, மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. தலைவரை சுற்றி இருக்கிறவங்க அவங்க நலனுக்கு என்னென்ன போய் சொல்றாங்களோ தமிழ்லாம், அது அரசியல்பா, அதான் டிப்ளமசி, ராஜதந்திரம். அதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம அரசியல் நடத்த முடியும் என்று பொய் சொல்வதை, திருட்டுத்தனம் பண்ணுவதை, இதுதான் அரசியல் என்று கொண்டு வருவது. இப்படிப்பட்ட பண்பாட்டு சீரழிவை செய்தவர்கள் திமுக, அதிமுக பெரிய கட்சிகள். பாக்கி எல்லாம் குட்டி திமுக, குட்டி அதிமுகன்னு வச்சுங்களேன். பல கட்சிகளுக்கெல்லாம் குட்டி அவங்க பெருசா செய்ய முடியல. அவங்க சக்திக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊழல், தனிநபர் வழிபாடு, புருடா விடுறது எல்லாம் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊழல் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த ரெண்டு திமுக, அதிமுக ரெண்டு தலைமை சீரழிவு சக்திகள். இது அவங்க கட்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூக சீரழிவு ஆற்றல் இது. அது எல்லாத்தையும் கெடுத்துருச்சது. அப்ப அரசியல் ஒழுக்கம் இல்லாதவருடைய தலைமையில, நபர்களுடைய கையில அரசு நடத்துறது போகும்போது அந்த சமூகமே சீரழிஞ்சு போயிடும். இப்ப நம்ம மன்னர்கள் சொல்லும்போது, மன்னர் எவ்வழி குடியேற வழின்னு சொன்னாங்க. மன்னருக்கு ஜாலரா போடுறதுக்கு இல்லை, மன்னன் ஒழுங்கா இருந்தா தான் மக்கள் இருப்பான். இதெல்லாம் பல பாடலுக்கு தப்பாவும் அந்த திராவிடவாதியாக சொல்லுவாங்க. மோசிகரனார் பாடல் இருக்கு, புறநான் பாடல். நெல்லும் உயிரந்தே, நீரும் உயிரந்தே, மன்னன் உயிர்த்தே, மழலை உலகம் சொல்லி நல்லா அருமையா சொல்லுவாரு. நீ பெரிய படவை நினைக்காத, வேல்நெடு யான் உயிர் என்பது அறிக, வேல் நெடுந்தானை வேந்தருக்கு அழகுன்னு சொல்லுவாரு. மக்களுக்கு வாழ்க்களிக்கிறது, ஒழுக்கம் பண்றது எல்லாம் நீ தான். ஒழுங்கா இருந்தா தான் எல்லாம் நடக்கும். அப்ப ஏன் நெல்லு சொல்றாரு? நெல்லும் நீரும் இருந்தால்தான் உயிர் இருக்கும். அதான் உண்மை. ஆனா சமூகத்துல நெல்லுக்கும் நீருக்கும் மனித உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல மன்னன் அரசு முக்கியம். நீ யோக்கியதா இருக்கணும். இதுக்கு தான் அவர் சொல்றாரு.
மெயினா ஒண்ணு வாங்குறீங்களா நம்ம ஆளு திராவிடவாதிகள் அர்த்தம் நெல்லெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீர் எல்லாம் உயிர் கிடையாது. ராஜா தான் உயிர்னு சொல்லுவான். இங்க பார்த்து பாழா போனவங்க. அது மாதிரி நமக்கு அந்த குடவுளையனர் பாட்டே இருக்கு. பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி பாடுவார். இங்க பாரு, இங்க வெற்றி பெற்றேன், அங்க வெற்றி பெற்றேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. மக்களுக்கு உணவு அளிக்கணும். உணவு டெஃபனிஷன் கொடுப்பாருங்க புலனத்துல. குட புல்லவியனார் உணவெனப்படுவது என்ன? நிலமும் நீரும் சேர்ந்தது. நிலத்தோடு நீரை சேர்ந்தவன் உணவு கொடுத்த அர்த்தம். அதனால எங்கெங்க ஏரி வெட்ட முடியுமா பாண்டிய நாட்டுல பள்ளம் எங்கெங்க பள்ளமா இருக்கோ அதை ஏரியில வெட்டி தண்ணி தேக்கு, விவசாயத்தை பெருக்கு. அதுதான் நீ உயிர் கொடுத்ததா அர்த்தம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அதை தட்டோரமா இவன் தட்டோரையும் பாரு. எங்கெங்க தாழ்வான நிலத்தை வந்து ஏரியாக்குனானோ அவன் பேர் தான் இங்க தங்கி நிற்கும். நான் அதை வெற்றி பெற்றேன் இங்க வெற்றி பெற்றேன் நிக்காது. இது ஒரு புலவும் சொல்றாங்க. இத நம்ம இதுல அப்ப அரசு சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். ஒழுக்கம் எல்லாம் சரியா இருக்கும். பாண்டியன் சேட்டம் சாவரம் கண்ணகி கிட்ட என்னன்னா, தென்புலம் மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. அவன் அப்படி சொன்னானா இல்லையா, நம்மகிட்ட அந்த நீதி அது. புலவன் இளங்கோவடிகள் சொல்றான், மன்னன்ட்ட கெட்டுனாக்க உலக நீதி கெட்டு வைப்பான் மக்கள்கிட்ட. அதெல்லாம் செத்து போறேங்கிறான். யானோ மன்னன் யானே கல்வன். இதெல்லாம் நம்ம இப்ப இந்த திமுக அதிமுக தலைவர்களும் அரசியல் தலைவர்களா இருந்தாலும் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒழுக்க கேட்டையும் ஊழலையும் தில்லுமுல்லையும் வைத்து வருவது இதுதான் கெட்டிக்காரத்தனம் என்று வந்து கீழ் வரையில மாத்திட்டாங்க ஆட்களை. ஐயா, இப்ப நீங்க அப்படி சொல்றபடி பாத்தீங்கன்னா, இப்ப திமுக அதிமுகவில் நெருக்கி இப்ப ரெண்டு கட்சியிலுமே வந்து 1 கோடி பேர் வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா, இவ்வளவு சீரழிவான பாதையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை போய் இவ்வளவு பேர் எப்படி சேருவாங்க? அதான் இவ்வளவு பேர் எப்படி சேருவாங்கிறீங்கல்ல, 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு சரியான மாற்று என்பது கொண்டு வந்தா உடனே அதை அடையாளம் கண்டுக்கிறதுல மக்கள் அங்கீகரிக்கல, சந்தேகப்படுவாங்க. உண்மையாக மாற்றுவதா அவங்க சந்தேகப்படுவாங்க. அடுத்தது தாங்களா உருவாக்குறதுக்கு மக்கள்கிட்ட எல்லாரும் சரி தனிநபர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி அவங்க உருவாக்குறதுல இருக்கிறதுக்குள்ள ஒருத்தரோட பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறது தான். இப்ப இவங்க கட்சி உறுப்பினராக இருக்காங்க, நீங்க கேட்குறீங்கல்ல, அவங்க கட்சி கூட்டங்களுக்கு பணம் வாங்கிக்காம போறாங்களா? அவங்க கட்சி சின்னத்துக்கு பணம் வாங்கிக்காம ஓட்டு போறாங்க அந்த ஆளு? பெரும்பாலும் கொஞ்சம் பேர் இருக்கலாம். அவங்க கட்சி சின்ன அவங்க கட்சி நிறைய உறுப்பினர் பணம் வாங்கிக்காம அவன் கூட்டத்துக்கு போறான பேரணிக்கு போறான்னா, தான் கட்சி சின்னத்துக்கு பணம் வாங்கிக்காம ஓட்டு போடுற பர்சன்டேஜ் என்ன இருப்பாங்க? பணம் வாங்கிக்காம போடுறவங்க விழுக்காடு என்ன? தான் கட்சி சின்னத்துக்கே பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதா அதிகம். அப்ப என்ன சீரழிவை உண்டாக்கிட்டீங்க? இப்ப நீங்க 52ல எல்லாருக்கும் வாக்குரிமை உண்டு அப்படின்னு வந்துச்சு. அப்ப வந்து வெள்ளைக்காரன் வந்து 1920 கொண்டு வந்தான். அது எப்படின்னாக்க படிச்சவங்களுக்கு அல்லது நிலப்பட்டா இருக்கணும் தான் வந்துச்சு. அதுல எல்லாருக்கும் கொண்டு பாருட்டான். 21 வயசு முடிஞ்ச எல்லாருக்கும் வாக்குரிமை உண்டுன்னு கொண்டு வந்தாங்க. இப்ப 18 வயசுன்னு வச்சுங்க. அப்ப யாராவது பணத்தை எதிர்பார்த்தாங்களா ஓட்டுக்கு? பணம் கொடுத்து பழக்கப்படுத்தினவங்க யாரு? பதவிக்கு என்ன போயிடுவா? காங்கிரஸ் கூட இந்த அளவுக்கு பண்ணல. பணம் கொடுத்து ரேட்டு இவ்வளவுன்னு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ். அதை அதிகப்படுத்தி அதை முறைப்படுத்தி அதை ஓட்டு இவ்வளவு ரூபா கொடுத்து பண்ணது திமுக, அப்புறம் அதிமுக இந்த மாதிரி. அப்ப இதை பழக்கிடுறாங்க. பழக்கப்பட்ட பிறகு அந்த சீரழிவுக்கு இதை தவிர வேற வழி இல்லப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் சொன்னா இதெல்லாம் எப்போ நடக்கிறது? நீ தமிழ் தேசியத்துல விளையாடுதுன்னு சொல்றேன்னா நினைப்பாங்க, இது எப்போ நடக்கிறதெல்லாம் இருக்கிறத பாப்பீங்களா? ஒரு ஆளை பாட்டுக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிட்டு போறத விட்டு என்ற பலவீனம் மக்கள்கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்துற செட்டு அந்த செட்டு. அதனால உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்களா? பொய் சொல்லலாம், திறமைசாலி. பொய் சொல்ல தெரிஞ்சுதான் திறமைசாலி, ஏமாத்திரம் தான் திறமைசாலி, கெட்டிக்காரன். உலகம் அப்படித்தான் பாருங்க. நம்மளால தான் போனோம். ஆமா, திருடாவூர்ல போனா நம்மளும் திருடனா தான் இருக்கணும் எப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்த்துட்டாங்க. அப்ப காசுக்கு ஓட்டு வாங்குறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்பு இல்லை. அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறது சகஜமாப்பா. லஞ்சம் வாங்கினா எதுவும் வாங்கலாம்பா. நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஆளுல யார் வாங்கலப்ப நம்ம அளவுல கேட்கும். இப்ப அரசியல்வாதி மந்திரியா இருக்கவன், அரசியல் இருக்கவன் லஞ்சம் வாங்குறது வந்து சகஜம். இந்த கலாச்சாரத்தை இப்ப யாரு இந்த இந்தியாவுக்கு விடுதலை வந்து ஓட்டு உரிமையெல்லாம் வந்த போது இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அப்போ லட்சியத்தோடு இருந்தாங்க. இப்ப இவங்க கொடுத்து பழக்க பிறகு கண்டிஷன் உருவாக்கிட்டாங்க. லஞ்சம் கொடுக்குறவன் தான் அரசியல் தலைவராக வரலாம், ஏமாத்துறவன் தான் வரலாம், ஜாதியை பயன்படுத்துறவன் தான் அரசியல் தலைவராக வரலாம் என்பது போல சீரழிவுகள். அது போல நீங்க சாராய கடை தரேன்னு எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு?
சின்ன பையங்களுக்கு தெரியாது. எங்க நடத்துனாங்களா? சாராய கடை இவங்களாம் திறந்தாங்க. முதல் திறந்த ஆள் யார்? கருணாநிதி. 1971 சாராய கடையும் திறந்தாரு, கல்லு கடையும் திறந்தாரு கருணாநிதி. அப்புறம் மூடினாரு. அப்புறம் திறந்துச்சு, அந்த அம்மா திறந்துச்சு. அப்புறம் இவர் அதை தொடர்ந்தாரு. இப்ப சாராய வியாபாரம் பண்ணித்தான் அரசுக்கு நிதி சேர்க்கணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. மத்திய அரசிட்ட போராடி நிதி வாங்குறதெல்லாம் இல்லை. இப்போ இந்த எல்லா சீரழிவுக்கும் மூல காரணம் அரசியல் தான். ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இப்ப நமக்கு எடுத்துனா திமுக, அதிமுக அவருடைய குஞ்சு குழுவான்களுடைய அரசியல் தான். இதான் இவங்க கெடுத்துட்டாங்க. அப்ப கெடுத்த பிறகு என்ன ஆகுதுனாக்க மனிதனுக்கு அடிப்படை ஒழுக்கம் இல்லாம போயிடுது, அநீதியின்பால் அச்சம் இல்லாம போயிடுது. என்ன வேணா செய்யலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. மாட்டினா மாட்டி போகடா அலட்சியம் பண்றது. ஒழுக்கம் இல்லாம போனதுக்கு காரணம் தலைவர்கள் தான் காரணம். ஒழுக்கம் இல்லாத தலைவர்கள், நேர்மை இல்லாத தலைவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள், லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு ஒழுக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு அரசியல் தான். அப்ப என்ன ஆச்சு, நம்ம மக்கள்கிட்ட அவன்கிட்ட இது ஒட்டிக்கிட்டு அடுத்த விளைவு என்ன, நம்ம சிறைக்கு போமா, தப்பிச்சுக்கலாம் நினைப்பான், கொலை பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம். அல்லது மனசை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் பண்பாடு இல்லாம சீரழிஞ்சு போயிருப்பான். அப்ப இவ்வளவு நடந்துட்டு இருக்கு என்பது என்னுடைய கருத்து. அதுதான். இப்போ ஒரு புறம் நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் சீர்கெட்டு போனதா அதற்குரிய காரணம். ஆனால் தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குன்னா அன்றாடம் நாளிதழ்கள் வருது. இப்ப இந்த கொலைகள் தொடர்பாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய சபாநாயகரிடம் 13/7/24 அன்று செய்தியாளர்கள் கேட்கிறப்ப அவர் சொல்றார், தமிழ்நாடு அரசின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் கூற முடியாதவர்கள் தனிப்பட்ட விரோதங்களில் நடக்கும் சில கொலை குற்றங்களை இந்த அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூறுகிறார்கள். அவ்வாறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதனால்தான் முதலீட்டாளர்களுடைய அந்நிய முதலீடு அதிகமாக இங்கு வருகிறது. மணிப்பூரை போன்ற இங்கு ஆட்சி நடக்கிறது என்று ஒரு எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவர் சபாநாயகர் சொல்லியிருக்கிறது அது உண்மையாதானே இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த இதை? இல்ல, இப்ப அதாவது சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னாக்க அந்த சீரழிவு இல்லாம தடுக்கிறது ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு இல்லையா? இப்ப அவங்க துப்பாக்கியால சுட்டு கொண்டாதான் கொலை, அரசு பாதிப்பு. மக்கள் தங்களுக்குள்ள இவ்வளவு கொலைகள் ஏற்கனவே பண்ணிக்கலையே, இவ்வளவு கள்ளச்சாராய சாவுகள் இல்லையே ஏற்கனவே, இவ்வளவு தில்லுமுள்ளு இல்லாம போயிடுச்சு, தில்லுமுள்ளு வளர்ந்துருச்சே முந்தி இல்லாத அளவுக்கு அப்படிங்கிறது. அந்த சமூகத்தை ஒழுக்கமாக கொண்டு போறதுக்கு, சமூகத்தை நேர்மையா நீதியா கொண்டு போறதுக்கு ஆட்சியாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு தானே பொறுப்பு, முதன்மை பொறுப்பு இருக்கு. அப்ப இவ்வளவு அதிகமாக கொலைகள் கணக்கு பண்ணீங்கன்னா கொலைகள் அதிகமாக இருக்கு, குடி அதிகமாக இருக்கு, அமைதியின்மை அதிகமா இருக்கு, போதை இருக்கு, ஜாதி பிரச்சனை எடுத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, ஜாதி தகராறு, ஜாதி கொலை அதிகமா இருக்கு. இப்ப அப்ப நீங்க ஒரு சீர்திருத்த இயக்கம், நாங்க சமூகத்துக்கே கற்றுக் கொடுத்தோம், போயிட்டோம், வந்துட்டோம்னு சொல்றீங்கல்ல, திமுக சொல்றீங்க. அப்ப அது அவங்களுக்கு அதுல பொறுப்பு இல்லையா? அது இப்ப இதை நீங்க இப்ப இந்த இவர் அப்பாவுக்கு சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு சொல்றாருங்க இவர் புதுக்கோட்டைக்காரர், நம்ம தொழில் சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாருங்க, அவன் இண்டிவிஜுவல் தனியா கொலை பண்ணிக்கிறான், அதுக்கு அரசுங்கண்ணா எப்படி? நம்ம அரசினால என்ன கொலை? அவங்கவுங்களுடைய தவறுகளா அவங்கவுங்க தனிநபர்களா கொலைகள்லாம் நடக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அல்லது இங்க அமைதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப சமூகம் ஒரு பதட்டமா இவ்வளவு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு செய்தி அப்படி துடிக்கும். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு நேரத்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில, அதான் சொல்றேன், ஸ்டாலின் அந்த சன் நியூஸ்ல, அவங்க சன் நியூஸ்ல எஃப்ஐஆர்னு ஒண்ணு போடுறாங்க இரவுல. அன்றாட என்னென்ன கொலைகள், திருட்டு பரட்டு, என்ன வன்முறை நடந்ததோ அதை போடுறாங்க எஃப்ஐஆர்ன்ட்டு நடந்தது. நேற்று எஃப்ஐஆரை நான் பார்க்கும்போது சன் நியூஸ்ல ஒரு பொண்ணு, சின்ன பிள்ளைங்க, இப்போ அது 10 வயசு இருக்கும், 12 வயசு பாப்பா இருக்கும், அதுவும் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் மொட்டை மாடியில் படுத்துருக்காங்க திருநெல்வேலியில். அவங்களுக்கு 12 பிள்ளை பிறந்திருக்கு, புருஷனை முன்னாடி சேர்ந்து வாழலை. 12 பிள்ளை, 4 பிள்ளை செத்து போச்சு, 8 பிள்ளை இருக்குதான். இந்த 3 மொட்டை மாடியில் படுத்துருக்கு, புருஷனோட வாழல. அவன் பெரிய குடிகாரன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ராத்திரில மொட்டை மாடியில் ஏறி அந்த அம்மா மனைவி படுத்திருக்குல்ல, கீழே சிலிண்டர், அந்த கேஸ் சிலிண்டர் ஃபுல்லா நிரம்பின சிலிண்டர் கேஸ் தூக்கி அந்த அம்மா போட்டிருக்கான்.
அள்ளறி அடிச்சிருக்கு. இந்த பிள்ளைலாம் முடிச்சிருச்சு. இந்த புள்ள பார்த்தாக்கா அவன் அப்ப நின்றுட்டு இருக்கான். இந்த பொம்பளை பிள்ளைங்க 10 வயசு இருக்கு அந்த பிள்ளைக்கு, நின்றுட்டு இருக்கான். மறுபடி தூக்கி போட்டிருக்கான் அது தலையில. அள்ளறி இருக்கு இந்த புள்ள. அவங்க அண்ணன் அலையில இருக்கான். 3வது அடையும் போட்டிருக்கான் நம்ம தலையில. அப்புறம் அக்கம் பக்கம் முடியாது பார்த்தா அப்புறம் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அந்த நாய் தான் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன? இது ஒரு ஒழுக்கமில்லாத சமூகம், பண்பாடு இல்லாத சமூகம். தலைமை தாங்கிற பொறுப்பு இருக்காண்டா. எங்கேயோ நடக்கிறது. இது சகஜமா நடந்துட்டு இருக்கு. கணவன் மனைவி, தாயை கொள்றான் மகன், செய்தித்தாள் வந்துட்டு இருக்கு. மகனை கொள்றா தாய், மகனை கொள்ற தினந்தோறும் பாருங்க. என்ன இருக்கு? என்ன சமூக அமைதியா இருக்கு? என்ன நாகரிகமா இருக்கு? இந்த சமூகத்தை படைக்கதான் நீங்க படைச்சிருங்க. எங்க அதை தலைவர் அதை பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார், நாங்க தான் எல்லாம் கண்ணை திறந்து விட்டோம், பல்ல விலை கத்து கொடுத்தோம். என்ன சமூகம் இருக்கு? படுமோசமா இருக்கு, படுமோசமா இருக்கு. அப்ப அரசியல் ஒழுக்கமா இருந்தா தான் எல்லாம் ஒழுக்கமா இருக்கும். அரசியல்ல சீரழி வந்தாக்க எல்லாம் சீரழிஞ்சு போயிடும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது இல்லை. இதை மாத்துறது எப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இந்த குற்றமுறை சொல்லிட்டு மட்டும் ஒதுங்கிக்கிறது இல்லை. மாத்துறது நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். இந்த மாதிரி அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த மாதிரி அரசியல், பொறுப்பற்ற அரசியல் திமுக அதிமுக போல எந்த மாநிலத்திலையும் கிடையாது. தயவு செய்து நான் இதை சொல்ல நினைக்காதீங்க. மக்களை எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், மக்களை மந்தையாக்கிக்கலாம் என்ற துணிச்சல், முரட்டுத்தனம் திமுக தலைமைக்கும் அதிமுக தலைமைக்கும் உண்டு. ஐயா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2019 எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப ஸ்டாலின் வந்துட்டு அன்றைய முதல்வரா இருந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு நடந்ததுடைய கொலைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது, தமிழ்நாட்டுல சிறப்பு ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு வருது, அப்படியெல்லாம் கொலைகள் நடக்கிறப்ப இவர் அதை கண்டிக்கிறார். தமிழ்நாட்டுல வந்து மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க, கொலை குற்றங்கள் தமிழகத்தில் 6வது இடம், சென்னைக்கு 4வது இடம்னு அதுக்குரிய புள்ளி விவரங்கள் சொல்றாரு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில். ஆனால் இன்றைய தேதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதே தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதனுடைய இதுல பாத்தீங்கன்னா 2020 தமிழ்நாடு நடந்த கொலைகள் மட்டும் 1601. இதே 2021 இருந்து 1686, 2022 1690. கடத்தல் குற்றங்கள் அது பாத்தீங்கன்னா 765, 821, 737 இப்படி ஆகிட்டு இருக்கு. கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் உமன், அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 6630 இருந்திருக்கு 2020. 2021 8501, இப்ப 2022 வந்து 9607. தமிழ்நாட்டில் இப்ப மாறி மாறி திமுக அதிமுக இருந்தாலும் எந்த காலகட்டங்களா இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டி கொண்டாலும் இந்த குற்ற சம்பவங்கள் என்பது அதிகரித்து கொண்டேதான் போகுது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய அந்த புள்ளி விவரங்கள் படி இதை மாற்றுவதற்கு வெறும் திமுக அதிமுகவை மட்டும் நம்பி இருந்தா சரியா இருக்குமா? அதுக்கு என்ன செய்யணும்னு கருதுறீங்க? ஆமாம்மா, இது வந்து இப்ப நீங்க சொல்லுற புள்ளி விவரங்கள் வந்து நடைமுறை இன்னும் கூடுதலாக இருக்கும், விடுபட்டது போகிறதெல்லாம் இருக்குமா, இங்க அதிகமாக தான் இருக்கும். இதற்கு மாற்றாக நம்ம செய்யணும். இப்போ நான் என்னுடைய கருத்து என்னன்னா, விமர்சனங்கள் வெளியிட்டு இருந்தால் பத்தாது, இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? இப்போ ஒரு அரசியல்ல வந்து ஒரு லட்சியம் இல்லாத அரசியல், திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அதனுடைய குஞ்சு குழுவான்களுக்கோ என்ன லட்சியம் இருக்கு? சமூக லட்சியம்னு என்ன இருக்கு? அதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்த தேர்தலாம் அரசியல் தான், அடுத்த தேர்தல்லாம் அரசியல். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 தேர்தலுக்கு இப்பவே திட்டமிட்டு செய்யறாங்க. 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு அப்போ திட்டமிட்டு அந்த கமிட்டி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. திமுக பண்ணிருச்சு, அதிமுக பண்ணிருச்சு, எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இல்ல காவேரி தண்ணீரை மீட்கிறதுக்கோ, தமிழ்நாட்டுக்கு வேற ஏதாவது ஒரு உரிமையை மீட்கிறதுக்கோ, இல்ல கவர்னர் பதவியை நீக்கிறதுக்கோ, இல்ல மாநில சுயாட்சியை கொண்டு வர்றதுக்கோ எதுக்காச்சும் இந்த ஆட்கள் திட்டமிட்டது உண்டா? திமுக அதிமுக அவங்க குஞ்சு கொள்வான்கள் கூட்டணிகள். நீங்க தேர்தலுக்குன்னு உங்க சுயநலம், உங்களுக்கு அதிகாரம், உங்கள் கொள்ளைக்கான வழி, அதுக்கு அவ்வளவு பொறுப்பா போடுறீங்க. ஒரு விக்கிரவாண்டி தேர்தல்னா அதுக்கு வார்டுக்கு ஒரு மந்திரியை போடுறீங்க, பொறுப்பா போடுறீங்க. அவ்வளவு கவனம் பண்றீங்க. ஏதாவது பொது நலன்ல ஏதாவது இருந்துண்டா? இந்த திமுக அதிமுக ஏதாவது பண்ணதுண்டா? அப்ப இதை நம்ம ஆளுக்கு பார்க்காம இருக்கீங்க. தமிழர்கள் தமிழச்சிகள் எந்த கட்சியாக இருந்து பார்க்காம இருக்கீங்க. இது வந்து ஒரு 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 கொள்ளை அரசியல். இது அது பொறுக்கித்தனமான அரசியல் தான் இது. அதை வந்து பொது நன்மை போல காட்டிக்கிறது, நம்மளை பிரிச்சுக்கிறது, அடிச்சுக்க விடுறது, இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். இந்த விழிப்படைந்த
தகவல் பரிமாற்றமும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த இந்த காலத்துல ஆக்கப்பூர்வமாக இதுக்கு வந்து என்ன நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வரணும். நம்ம உடனே உருவாக்கணும்னா பெருசா வளர்ந்துடணும், அப்படி இல்லைன்னா சோர்ந்து போறது, அது கூட அது எவ்வளவு காலம் வேணாலும் சரி. ஆமா, இன்னைக்கு இருக்கிற தகவல் தொடர்புல வந்து நம்ம கூடுதலாக அதை செயல்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு தகவல் தொடர்பு மையம் எப்படி இருக்கு, ஊடகம் எப்படி இருக்கு, ஒருத்தர் திட்டிக்கிறது, மர்ம நாவல் எழுதுறது மாதிரி எழுதுறது, அவருடைய அந்தரங்கத்தை பத்தி இவங்களுடைய அந்தரத்தை பத்தி நான் வெளியிடுறேன், நான் லட்சக்கணக்கான பார்வையில் இருக்கு. ஒரு உயர்ந்த கருத்து, உயர்ந்த டிஸ்கஷனா அதுக்கு பார்வை குறைவா இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட இந்த இது வந்திருக்கு, பழக்கம் வந்திருக்கு. அந்த கெட்ட அரசியல் வளர்வதற்கான ஒரு களமாக மக்களுடைய மனநிலை மாற்றப்பட்டிருக்கு, மாறி இருக்கு. அதையும் மாற்றணும். நம்ம என்ன சொல்றோம்னா, நாங்கள்லாம் என்ன சொல்றோம்னா, தமிழ் தேசிய பேர் இயக்கத்துல பெரிய அளவுக்கு நிறைய பேர் வரணும் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தா போதும். அந்த கொஞ்சம் பேர் சரியா இருந்து எடுத்துக்கிட்டு போனோம்னா, அதோட கொஞ்சம் பேர் நம்ம மக்கள் தொகையில 10 விழுக்காடு 15 விழுக்காடு நம்ம ஆதரிச்சா போதும், ஒட்டுமொத்த சமூகத்தை மாற்றிடலாம். 10 விழுக்காடு மக்கள் தொகையில 15 விழுக்காடு, அதுக்கு மேல வேண்டியில்லை. நான் ஏதோ எடுத்துக்காட்டு சொல்றது, ஒரு 20 பெட்டி 25 பெட்டி இருக்கிற ஒரு தொடர் வண்டியை ஒரு பெட்டி நீளமுள்ள இன்ஜின் இழுத்துட்டு போகுது. அது மாதிரிதான் ஒரு லட்சிய அமைப்பு அப்படிதான் இருக்க முடியும், இழுத்துட்டு போக முடியும். அதுபோல வந்து நம்ம வந்து ஒரு தயாரா வரணும். இதை மலைச்சு போய் திகைச்சு போய் முடியுமா நம்மளாலங்கிறது, அதை இதை பத்தியே விளாவாரியா பேசிக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னு மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப நான் எனக்கு நானே என்ன, இதையெல்லாம் விமர்சித்து விட்டோம் என்று மகிழ்ச்சி அடையாதே. அதனால என்ன ஆக போகுது, நீயும் பிரபலம் அடைகிறதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறாய். என் மனச்சாட்சிக்கு நான் தான் சொல்லிக்குவேன், நீயும் பிரபலம் அடைவதற்கு, பார்வையாளரை ஈர்ப்பதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்றுதான் ஆகும். இதுக்கு மாற்றாக உருவாக்கு, 10 பேரை உருவாக்கு, 20 பேரை உருவாக்கு, மாற்று உருவாக்கு. அந்த தமிழ் தேசிய பேரியக்கம் தான் சொல்றோம் நாங்க, ஆக்க திட்டங்கள்னு அந்த வகையில் வரணும். அதை இன்னும் நாங்க கூடுதலா செய்யணும். மற்றவங்களும் செய்யுங்க, நாங்க எங்களால முடிஞ்சது நம்ம இது மாதிரி செய்யறோம், மற்றவங்க செய்யுங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் மாற்று உருவாக்கி சமூகத்தை திருத்தத்துக்கு தங்களாலான பணியை செய்யணும். தவிர இதை பேசி அதிக பார்வையாளர் இருக்கிறதா இந்த பிசினஸ் பண்றதுன்னு அர்த்தம், இந்த சீரழிவுகளை வணிகமாக்குவதுன்னு அர்த்தம். அதிக பார்வையாத்தாப்பா, அவங்க கூப்பிட்டாங்கப்பா, அவங்க அந்த யூடியூபுக்குள்ள பணம் கொடுத்தாதான் போறேங்கிறது, இதுக்கு போனேங்கிறது அப்படின்னா இதை பிசினஸ் ஆக்குறது. இந்த திமுக சீரழிவுக்கும் இந்த யூடியூப் சீரழிவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இந்த பிசினஸ் பண்றது, இதை பார்வையாளர் அதிகப்படுத்துகிறது. அவங்களுக்கும் அதை நடத்துறவங்களுக்கும் சரி, அதுல போய் பேசிக்கிட்டு அதெல்லாம் நாங்க அமலப்படுத்தி சொல்றாங்க. என்ன நீ ஒரு பிசினஸ் பண்ற, மாற்றுவதற்கு என்ன செய்யறேன்பா, எல்லாரும் வந்துட மாட்டாங்க, நம்ம 10 பேரா 5 பேரா நம்ம அதை செய்வோம் என்பதுதான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் மாற்றாக செஞ்சிட்டு இருக்கு. பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் தமிழ் தேசிய லட்சியத்தை வைக்கணும். அது மட்டுமல்ல, அரசியல் லட்சியம் மட்டுமல்ல, இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட மனிதர்களை மாற்றி அமைக்கிறது, முன்மாதிரியா இருக்கிறது. நமக்கு நாங்க 3 சொல்ற அடிப்படையா, தமிழருடைய அறிவாற்றல், தமிழருடைய வீரம், தமிழருடைய அறம், இந்த 3ஐ இணைத்துப்பார். அப்படி புதிய மனிதனை உருவாக்க வா, புதிய தமிழனை, புதிய தமிழச்சியை உருவாக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அவரவருக்கு வாய்ப்புள்ள வழிகளில் செய்ய வேண்டுமே தவிர, இந்த குற்றங்குறைகளை பேசி அதிக பார்வையாளரை கவர்வது, பிரபலம் அடைகிறது என்றால் இதை எதிர் வகையில் பிசினஸ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். இப்ப இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 21 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஒருவர் வந்து என்கவுண்டர்ல சுடப்பட்டிருக்கிறாரு. நெருக்கி எல்லா கட்சியினரும், திமுகவுடைய வழக்கறிஞர், அதிமுகவுடைய வழக்கறிஞர், பாசகவை சேர்ந்தவங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சியினரும் இதற்கு பின்னால் இருக்காங்க. இந்த ஆம்ஸ்டாங் கொலையை ஒட்டி அதுக்கு ஒரு நீதி கேட்ட பேரணியை இயக்குனர் ப. ரஞ்சித் ஒருங்கிணைத்த பொழுது அவர் என்ன சொல்ற, அதிகாரத்துக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பணும், எங்களை ரவுடிகள்னு சொல்லுவீங்களா? குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்றவர்கள் மீது தான் தாக்குதல் நடக்குது, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் திட்டமிட்டு. சென்னையிலே எடுத்துக்கிட்டா நாங்கள் 40 விழுக்காடு தலித் மக்கள் இருக்கிறோம், நாங்கள் இல்லாமல் யாரும் வந்து அதிகாரத்துக்கு வர முடியாது என்கின்ற ஒரு குரல் வச்சிருக்காரு. இதற்கு எதிர்முனையில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அண்மையில புதுக்கோட்டையில வந்துட்டு இந்த வம்பன் காட்டு பகுதியில வந்து ஒரு ரவுடி ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்படுறார், துரைன்னு. அவர் வந்து முக்குளத்தூரை சேர்ந்தவரும். தேவர் தேச பக்தி முன்னணி, நேதாஜி சுபாஷ் ஆகிய அமைப்புகள் சார்பாக நீங்க முக்குளத்தூர் இளைஞர்களை தான் என்கவுண்டர் பண்றீங்க, இந்த கொலைகளுக்கு மாற்றாக அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, இப்படி சாதிய மோதல்களாக இப்படி ஒரு குழு மனப்பான்மையாக பிரிந்து இருக்கக்கூடியது ஒரு தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமா இருக்குமா? இதற்கு என்ன மாற்று? இதுக்கு அதாவது சாதி அரசியல் என்பது 1980களிலேருந்து புத்துயிர் பெற்று சொல்லிட்டு வர்றது. அதை வந்து திட்டமிட்டு உருவாக்கி கொண்டு வந்ததுல திமுகவுக்கு முதன்மை பங்கு இருக்கு. அப்புறம் அதிமுக
பண்ணிச்சு. இப்போ எல்லாருமே சாதி அரசியலை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து சாதி கலவரங்களும் ஜாதி மோதல்களும் கடந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ அதிகமாக ஜாதி படுகொலைகள் நடக்கிறது தமிழ்நாட்டில் அதிகம். அது மாதிரி ஒரு ஜாதி மாதிரி காதல் பண்ணால் கொலை பண்ணிக்கிறது, பெத்த பிள்ளையவே மகளையை கொலை பண்ணுறது, அந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்திருக்கிறது அரசியலில் ஜாதியை கலந்தது தான். அதில் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக கலந்த சக்திகள் தான் இந்த திமுக அதிமுகலாம் பயன்படுத்துகிறாங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே உருவாயிடுறாங்க, பிரமுகர்கள் உருவாகி அந்தந்த ஜாதியை பயன்படுத்தி தாங்கள் ஒரு தலைவராக வந்துடணும், தனக்கு அது பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்காக ஜாதிய முரண்பாடுகளை தீவிரப்படுத்திட்டு போகிறது. எதுவாக இருந்தாலும் சரி சாதி உயர்வு தாழ்வு என்பது கூடாது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதே சமயம் நாளைக்கே எல்லா ஜாதியும் நாங்கள் ஒழிச்சு சமமாகிடுவோம்னா அது வாய்ப்பு இல்லை. சாதி மோதல் இல்லாமல் ஒருத்தர் இழிவுபடுத்திக்காமல் ஜாதி பதட்டம் இல்லாமல் இணக்கமாக வாழ கற்றுக்கிறதே முதல் தேவை. இவ்வளோ வருஷத்தில் அது அந்த மாதிரி ஆயிருக்கு. எனவே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஜாதியை கட்சி வச்சுக்கிறது, ஜாதிக்கு கட்சி வச்சுக்கிறது, ஜாதிக்கு சங்கம் வச்சுக்கிறது எல்லாம் இப்போ தானே 80க்கு பிறகு தானே அதெல்லாம் வளர்ந்தது. அது அதிகமாகிருக்கு. இது இந்த அரசியல்வாதிகளுடைய சீரழிவு தான் சீரழிவு இருக்குது. அதனால் இப்போ நமக்கு வந்து எந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருந்தாலும், எந்த வகுப்பாக இருந்தாலும் சாதியை பயன்படுத்தி தமிழ் தேசியத்தை பேசினாலும் சரி, எந்த லட்சியத்தை பேசினாலும் அது தீங்காத்தான் போய் முடியும். ஏனென்றால் சாதி என்பது இயல்பிலேயே உயர்வு தாழ்வு பற்றியது தான். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றுமே வேலை இல்லை. இப்போ உயர்வு தாழ்வு, அதில் உயர்வில் படிநிலை உயர்வு, தாழ்வில் படிநிலை தாழ்வுகள் இப்படி இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது மனிதகுல ஒற்றுமையை, குறிப்பாக தமிழர் ஒற்றுமையை சீர்குலைப்பதுதான் ஜாதி என்பது. ஒரு காலத்துல இந்த இந்திய துணைக்கண்டத்தில் உருவாயிருக்கு. ஆரியம் அதுக்கு துணை செய்தது. ஆரியத்தை அடையாளம் கண்டு ஒதுக்க கற்றுக்கிட்டு இருக்கோம். அது உருவாக்கின ஜாதியை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? அதனால எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி சாதியை நியாயப்படுத்துகிறது, அதில் கௌரவம் பார்த்து இந்த ஜாதி அந்த ஜாதியை சொல்லிக்கிறது, இந்த ஜாதியை சொல்லிக்கேன்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்குறது, அதெல்லாம் கூடாது. நம்ம தமிழ் தேசியத்தில் கூட குடி தேசியம்னு நம்ம தம்பிகள்லாம் வந்து தமிழனா இல்லையா தெரிஞ்சது ஜாதியை பார்த்தா அது மாதிரி கூடாது. அது பிளவைத்தான் உண்டாக்கும், தமிழர் ஒற்றுமையைத்தான் சீர்குலைக்கும், தமிழர்களுடைய பகையைத்தான் உண்டாக்குமே தவிர அதனுடைய குணமே அதுதான். அதனால இந்த ஜாதியை சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிறது அல்லது இந்த ஜாதி அந்த ஜாதி சங்கம் அந்த ஜாதி அமைப்பு என்பதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான். இணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். சாதி அடிப்படையில் ஒருத்தரை இழிவாக நடத்துறதோ கருதுவதோ செயல்படுத்துவதோ கூடவே கூடாது என்ற அந்த நடைமுறையும் நம்ம ஒரு நல்ல உயர்ந்த சமநிலை நடைமுறையை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்ற அளவில் தான் இருக்குமே தவிர மற்றபடி குறிப்பிட்ட ஒரு ஜாதியை உயர்த்தி குறிப்பிட்ட ஜாதியை தாழ்த்தி இது பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பயன்படாது. அது அந்தந்த ஜாதியினுடைய தீவிரவாதத்தை வளர்க்கத்தான் செய்யும். அது நம்முடைய மனித உரிமைகளுக்கும் மனித ஒற்றுமைக்கும் தமிழர் ஒற்றுமைக்கும் தீங்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.